அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவம் செய்து கொண்டு பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து மூழ்கியிருக்கும் மனிதர்கள் வெளி உலகத்தில் தன்னை போன்று யாரும் இல்லை என்றும், தன்னுள் இருக்கும் உலகத்தில் அத்துணை பாவ செயல்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 41வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் இவர்களை பற்றி கூறியுள்ளான். அப்படி என்னதான் உபதேசம் செய்தாலும் அறிவுரை கூறினாலும் எங்களால் அதை ஏற்க முடியாது. பாவத்திலேயே எங்களது நாட்கள் கழிகின்றன என்பது பாவத்தில் இருப்பவர்களின் நிலைப்பாடு. இதனாலேயே அவர்கள் குர்ஆனை குறித்து சிந்திக்காதவர்களாக ஆகிவிட்டனர் என்று இறைவன் கூறுகின்றான். குர்ஆனை குறித்து நீங்கள் முழுமையாக சிந்திக்கத்தான் உங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும். அதை விட்டு எப்போதும் போல் பாவத்திலேயே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய உள்ளம் இந்த குர்ஆனை குறித்து சிந்திக்காது. இதனால்தான் அன்றைய சஹாபாக்கள் ஏதேனும் பாவத்தை செய்துவிட்டால் அதிலிருந்து உடனே தூய்மை அடைந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் குர்ஆனை சிந்தித்து யோசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். மயீஸ் அலி என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக நெருக்கமான இபாதத் செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். ஆனாலும் இவரும் ஒரு மனிதர் தானே, இவரும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் என்பது மிகப்பெரிய பாவம் அல்லவா? இன்றைய காலத்தை பொறுத்தவரை அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர யாரோடு யார் வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்ற ஒரு கேடு கெட்ட கலாச்சாரம் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. ஆனால் மயீஸ் அலி விபச்சாரம் செய்ததை அவர் நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம், மனதிலேயே வைத்து நசுக்கி இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவர் செய்யாமல் நபி அவர்களிடம் நேரடியாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள். இதை கேட்ட நபி அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டுள்ளார்கள். மீண்டும் மீண்டும் அவர் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுள்ளார்கள். ஆனால் நபி அவர்கள் கேட்க மறுத்துள்ளார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மறைத்ததை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய்? அதற்கு மயீஸ் என்ன கூறுகின்றார் தெரியுமா? இந்த உலகத்தில் நான் இதை மறைத்து விட முடியும், ஆனால் என்னுடைய ரப்பிடத்தில் இதை நான் மறைக்க முடியாதே யா ரசூலல்லாஹ். உடனே நபி அவர்கள் இந்த மயீஸுக்கு என்ன ஆயிற்று, ஏதோ உளறுகிறார் என்று கூற மயீஸ் அவர்கள் சப்தமிட்டு நான் விபச்சாரம் செய்து விட்டேன், உடனே என்னை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார், இவரை கல்லால் அடியுங்கள் என்று. மதீனா நகரம் முழுக்க இவரை ஓட ஓட கல்லால் அடிக்கிறார்கள். வலி